வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் லெசன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் நம்பர் 2.1 உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950. ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூஸ்லாம் தெரியும்? I, ஓகேவா? ஐனா ஐ தான். I ஸ்கொயர்னா என்னது? -1. I பவர் 3னா என்னது? I into -1 minus I. Then I power 4 என்னது? 1. ஸோ இந்த 4 வேல்யூவையும் யூஸ் பண்ணி தான் அந்த சம் எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து 4ல் டிவைட் பண்ணுமா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து 44 வரும், அப்படிதானே? அப்போ இது எப்படி எழுதலாம்? I பவர் 1944 + 3. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 1948 + 2. கரெக்டா? ஸோ இப்போ I பவர் 4ஓட மல்டிபிளில் எந்த பவர் இருந்தாலும் அதோட வேல்யூ என்னதான்? 1 தான். இன்ட்டு I பவர் 3 ப்ளஸ் I பவர் 1948 இன்ட்டு I ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1. தென் இன்ட்டு I கியூப். I கியூபோட வேல்யூ என்ன? -I ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன? 1. I ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ ஆன்சர் என்ன வரும்? -I -1 வில் பி த ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I பவர் 1948 நமக்கு 4ஆல் டிவைட் ஆகிரும் டைரெக்டாக. 48 இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 64 வரும், 68ம் வரும். ஸோ 68 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன? 1 மைனஸ் இதை எப்படி எழுதலாம்? I பவர் -1868 I பவர் -1. ஸோ I பவரில் ப்ளஸ்லேயும் சரி மைனஸ்லேயும் சரி பவர் 4ஓட மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 தான். ஸோ 1 - 1 இன்ட்டு I இன்வெர்ஸ்னா என்ன? 1/I தட் இஸ் ஈக்குவல் டு 1/Iயோட வேல்யூ என்னன்னா -I. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 - -I தட் இஸ் ஈக்குவல் டு 1 + I வில் பி த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். summation of n is equal to 1 to 12 I பவர் n. என்னோட வேல்யூ 1ல இருந்து 12 வரை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 ப்ளஸ் I பவர் 5 ப்ளஸ் I பவர் 6 ப்ளஸ் I பவர் 7 ப்ளஸ் I பவர் 8 ப்ளஸ் I பவர் 9 ப்ளஸ் I பவர் 10 ப்ளஸ் I பவர் 11 ப்ளஸ் I பவர் 12 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ I பவர் 1 வேல்யூ என்னது? I தான். I ஸ்கொயர் வேல்யூ என்னது? -1. தென் I கியூப் வேல்யூ -I. I பவர் 4 வேல்யூ 1. ஓகேவா? ஸோ I பவர் 5 எப்படி எழுதலாம்? I பவர் 4 I பவர் 1. I பவர் 4 I ஸ்கொயர். I பவர் 4 I கியூப். I பவர் 4 இன்ட்டு 4. ஸோ நமக்கு இது வந்து டபுளாக வந்திருக்கு, அதாவது 4ஓட மல்டிபிளாக வந்திருக்கனால இதோட வேல்யூ 1. ஓகேவா? தென் I பவர் 8 I plus I பவர் 8 I ஸ்கொயர் plus I பவர் 8 I கியூப் plus 12 வந்திருக்கு, 4ஓட மல்டிபிள், ஸோ 1. இப்போ என்ன பண்ணலாம்? +I -I கட் ஆகிரும், +I -I +1 -1 கட் ஆகிரும். ஸோ அதோட வேல்யூ 0. I பவர் 4 வேல்யூ என்ன? 1 இன்ட்டு I. ஸோ 1 இன்ட்டு I என்னது? 1. I பவர் 4 1, I பவர் 1 I. ஸோ I பவர் 4 1 I ஸ்கொயர் வேல்யூ -1. Then I பவர் 4 1 I கியூப் வேல்யூ -I plus 1. அதே மாதிரி I பவர் 8 வேல்யூ 1 இன்ட்டு I பவர் 8 இன்ட்டு I ஸ்கொயர் வேல்யூ -1. I பவர் 8 1 I கியூப் வேல்யூ -I. Then plus 1. இப்போ இந்த +I -I -1 + 1 +I -I -1 + 1 கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 will be the answer. ஓகேவா? ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். I பவர் 59 ப்ளஸ் 1/I பவர் 59. ஸோ I பவர் 59 எப்படி எழுதலாம்? 56 வந்து 4 டேபிளில் வரும். தென் இன்ட்டு ஒரு 3 இருக்கு, அப்போ I கியூப். தென் ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்? I பவர் -59. டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே போகிறப்போ பவர் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ என்னது? 4ஓட மல்டிபிள் பவரில் இருக்கிறதுனால வேல்யூ 1. I கியூப் வேல்யூ -I. தென் இது எப்படி எழுதலாம்? அதே மாதிரி -56 இன்ட்டு I பவர் -3. ஸோ 1 இன்ட்டு -I -I
அப்புறம் நெகட்டிவ்ல இருந்தாலும் 4ஓட மல்டிபிள் பவர்ல இருந்தனா என்ன ஆன்சர் 1. தென் இது எப்படி எழுதலாம் 1/i³. ஸோ -i plus 1 into anything அதே நம்பர் தான் வரும். ஸோ i³ வேல்யூ -i. that is equal to மைனஸ் அங்கே எடுத்துடலாம் 1/i. 1/i வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம 1/i is equal to -i. ஸோ இதில் நம்ம மைனஸ் 1/iக்கு பதில் ஒரு -i போட்டோம்னா என்ன வரும் -i. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு i. ஸோ -i ப்ளஸ் i கட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் fifth sum I dot I square dot I cube dot etc up to I power 2000. ஸோ இதில் வந்து நமக்கு I வந்து காமனாக இருக்குது பேஸ். அப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா பவர்ஸை என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 + etc up to 2000 வருமா. ஸோ நவ் திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏபி. ஏபியில் இருக்குதா. ஸோ ஏபியில் எஸ்என் ஃபார்முலா என்னது n into n plus 1/2. ஸோ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஐ அப்படியே தான் இருக்கும். மேலே என்னோட வேல்யூ என்ன 2000 into 2000 plus 1 2001/2. ஓகேவா. ஸோ இந்த 2 இந்த 2000 கட் ஆகி உங்களுக்கு 1000 கிடைக்கும். ஸோ இதை I power 1000 ஒரு டேர்மாகவும் இன்ட்டு 2001. ஸோ 2 பவர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நம்ம 2ஆக பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு 1000 வந்து 4ஓட மல்டிபிள். அதனால நம்ம I power 1000க்கு பதில் 1 போட்டுடலாம். 1 power 2001. 1 power anything என்ன 1. ஓகேவா. ஸோ 1 will be the answer. ஓகே. இது வந்து என்னது ஏபியோட ஃபார்முலா. தென் summation of n is equal to 1 to 10 I power n plus 50. ஸோ இதில் நம்ம வந்து என்னோட வேல்யூ 1லேருந்து 10 வரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 50 + 1 51. இதுல இருந்து என்ன வரும் சம்மேஷன் இருக்கனால பிளஸ் லாஸ்ட் 10 + 50 60 வரைக்கும் வரும். ஸோ எல்லா டேர்மே எழுதிக்கலாம் 53 54 55 56 57 58 59 60. ஓகேவா. ஸோ I power 51 வந்து நம்ம எப்படி எழுதலாம் I power 48 into I³. I power 52 வந்து நமக்கு 4ல் டிவைட் ஆகும். அதனால வேல்யூ 1. தென் I power 52 into I. தென் ப்ளஸ் I power 52 into I² ப்ளஸ் I power 52 into I³. I power 56 வேல்யூ என்னது தான் 1 தான். I power 56 into I power 56 into I². I power 56 into I³. I power 60 வேல்யூ என்னது 1. ஓகேவா. இப்போ I power 48 I power 52 I power 56 இதோட வேல்யூ எல்லாமே 1 தான். வேறு நமக்கு தெரியும் I² is equal to -1 I³ is equal to -i. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 into -i -i 1 1 into I 1 into -1 -1 1 into -i plus 1 plus I -1 -i plus 1. ஸோ இப்போ இந்த -i plus i கட் ஆயிரும் plus 1 -1 கட் ஆயிரும் -i plus i கட் ஆயிரும் plus 1 -1 கட் ஆயிரும். நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 - i will be the answer. ஓகேவா. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.